என்னங்க, இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் கூட வாட்ச வச்சு அந்த நந்தினி உங்களை கண்டுபிடிச்சிருவாளோன்னு நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேலை பெரியவரே, தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிடுச்சு. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த போலீஸ்காரிய சாதாரணமா எடை போடாதீங்க. அந்த வாட்ச் விஷயத்துல அவ சொல்ற பதில் எனக்கு திருப்தியா இல்ல. அந்த வாட்ச் விஷயத்தை வச்சு அவ இந்நேரத்துக்கு என்கொயரி ஆரம்பிச்சிருக்கணும். அப்படி அவ பண்ணலன்னா அதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை இந்த விஷயத்தை அவ அலட்சியமா எடுத்துக்கிட்டாளா, இல்லன்னா நடிக்கிறாளா, இல்ல சீக்கிரட்டா காய் நகர்த்துறாளான்னு தெரியல. எனக்கு என்னமோ பொடி வச்சு பேசுற மாதிரியே இருக்கு. அவ எப்பவுமே நம்ம மேல ஒரு கண்ணா இருப்பா. அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணே, என்ன வந்தாலும் சரி, அதையும் ஒரு கை பாத்துரும். அண்ணி, ஒண்ணும் ஆகாத அண்ணி, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். என் கவலையெல்லாம் நந்தினிய நினைச்சு இல்ல, துர்காவை நினைச்சுதான். அந்த துர்கா போலீஸ் கிட்ட போன்ல பேசினத கவனிச்சிங்கல்ல? அவ இப்போ தேவையில்லாத வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா. சத்யா மனசுல என்ன இருக்குங்கறத தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி அந்த நந்தினிய வீட்டுக்கு வர சொல்லிருக்கா. இனிமே என்னெல்லாம் ஆக போகுதோ.